This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீதி. ஒருவரை நீண்ட நாட்களாக காணவில்லை. அவர் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதிய போலீசார் சந்தேகத்தின் பெயரில் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினர். வழக்கு விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவரின் வக்கீல் எழுந்து, மை லார்ட், இவர் யாரை கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டதோ அவரே இன்னும் 5 நிமிடத்தில் இதே நீதிமன்றத்தின் கதவு வழியே உள்ளே வரப்போகிறார். நீங்கள் அதை பார்த்து பின்பு இவர் குற்றமற்றவர் என்பதை உணருவீர்கள் என்று கூறி அமர்ந்து விட்டார். நீதிபதி உள்பட எல்லோரும் நீதிமன்ற கதவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவரும் வரவே இல்லை. 5 நிமிடம், 10 நிமிடம் கழிந்தது. இப்போது வழக்கறிஞர் எழுந்தார். மை லார்ட், நீங்கள் உட்பட யாருமே காணாமல் போனவர் கொலைதான் செய்யப்பட்டவர் என்பதை முழுமையாக நம்பவில்லை. அதனால்தான் எல்லோரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தீர்கள். எனவே உங்களுக்கு இருக்கும் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளித்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு கம்பீரமாக அமர்ந்தார். பிற்பகலில் நீதிபதி தீர்ப்பை வாசித்தார். குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அளித்தார். வக்கீல் எழுந்து, எப்படி மை லார்ட் என்று கேட்டார். அதற்கு நீதிபதி சொன்னார், அந்த 10 நிமிடமும் நான் வாசலை பார்த்தது உண்மைதான். ஆனால் ஒரு தடவை கூட குற்றம் சாட்டப்பட்டவர் வாசலை பார்க்கவே இல்லை.